பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் நினைக்கிறபடி தான் நடக்கும். ஆதார வசனம் ஆபகூக் 1:5. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். விசுவாச வீரர்களே, அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் விசுவாசத்தில் உச்சத்தை தொட்டு அதிலே நிலைத்திருந்தவர்கள் யாரும் இல்லை. இது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி தான். தழும்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். கீழே விழுவதும் மேலே ஏறுவதுமாகத்தான் இருந்தார்கள். அப்படியே விழுந்து விழுந்து எழுப்பினாலும் ஒரு கட்டத்தில் அவர்களது விசுவாச நிலையில் நின்றார்கள். வேதம் நமக்கு போதிக்கும் முதல் நிலையே நம்பிக்கையை கொடுப்பதாகும். இதைத்தான் பல கோணங்களில் விவரித்து கொடுக்கிறது. அடுத்து கொடுக்க நிச்சயமான பாடம், தேவனோடும் அவரது வாக்குத்தத்தத்தோடும் இணைந்து பிரியாமல் இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தின் மேன்மையை கண்டார்கள். சாட்சியாய் நின்று பேசுகிறார்கள். நாமும் காணலாம், சாட்சியாய் நிற்கலாம். இது எளிதான விஷயமல்ல. ஆனால் இப்படி இணைந்து என்ன வந்தாலும் சரி இருப்பதற்கு மனிதனால் தனித்து செயல்பட முடியாது என்றுதான் தேவன் தனது வல்லமையை, ஞானத்தை கிருபையாக கொடுக்கிறார். அதுவும் காலைதோறும் புத்தம்பது கிருபை. இது நமக்கு போதுமானது. 2 கொரிந்தியர் 12:9. இயேசு நம்மிலே விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். இந்த துவக்கினதைத்தான் பெருக்க சொல்லுகிறார். எபிரேயர் 12:1. எப்படி பெருக்குவது? எதையுமே கண்ணால் காணவில்லை, அதற்கான அறிகுறியும் இல்லை. ஆனால் வாக்கிற்கு எதிரடையாக காரியங்கள் நடக்கின்றன. இந்த நிலையில்தான் நம்முடைய விசுவாசம் தேவ கிருபையினால் பெருகச் செய்ய வேண்டும். பெருகி கொண்டிருக்கிறது என்பதை வாயின் அறிக்கை, பேச்சு, இதனை சார்ந்த செயல் இருக்க வேண்டும். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ண பெற்றவர். 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் தீர்க்கதரிசனம் மூலமாக நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பார்த்தீர்களா? மாமனார் துரத்துகிறார், மனைவி எதிர்த்து பேசுகிறாள், கூட அந்த நண்பர்கள் எல்லாம் தங்கள் ஆட்களெல்லாம் விட்டு விட்டார்கள். தனியாக பெலிஸ்தீன் தேசத்தில், எதிரியின் தேசத்தில் காடு காடாக கெபிக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறான். சாதாரண குடிமகனாக கூட வாழ முடியலைங்க. ஆனால் பேரு ராஜ அபிஷேகம். நாமளாக இருந்தால் எப்படி தானே நினச்சிருப்போம், கேட்டிருப்போம். நான் கேட்டேனா உங்களை ராஜ அபிஷேகம், ஏன் என்னை இப்படி துரத்துகிறீர்கள்? அவன் அப்படி கேட்கவில்லை. ஆனால் அவனும் சங்கீதம் முழுவதும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அவர் என் மேய்ப்பர், ஜீவனும் நன்மையை என்னை தொடரும், நான் அடைந்தே தீருவேன் என்றல்லவா பாடினான். செயலிலும் காட்டினான். அவன் கீழ் நோக்கியே ஒரு நாளும் பார்க்கவில்லை. அவன் கண்கள் வாக்கு கொடுத்தவரையே மேல் நோக்கியே பார்த்தான். அவரால் நான் நம்புகிறது அவராலே வரும் என்றான். வந்ததே, அடைந்தானே. பின்வரும் அரசர்களுக்கு தாவீதை போல என்ற அளவுகோலாக மாறினானே. ஆபிரகாமை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறோம்? ரோமர் 4:17-25 வரை அடிக்கடி எடுத்து வாசியுங்கள். டானிக் எடுத்துக்கொண்டது போல இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவன் விசுவாசத்தில் வல்லவனான். எப்படி வல்லவனானான்? அதை நம்பினான். அதற்கேற்ற செயலை கற்று. யார் என்ன பேசினா எனக்கு என்ன? என் சரீரம், ஆமா நான் கிழவன் தான், என் சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு. நாங்கள் எங்களை பார்க்கவில்லை, வாக்கு கொடுத்தவரை பார்க்கிறோம், அவரை நாங்கள் பார்க்கிறோம் என்று தானே அவன் இருந்தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு பூமியின் ரூபத்தை மாற்றுவர் கொடுத்த வாக்கு. ஏன் நீங்கள் நம்பக்கூடாது? ஒரு 20 வருடத்திற்கு முன்பு யாராவது உங்களை பார்த்து இப்போது நீங்கள் இருக்க நிலைமை அன்று சொல்லியிருந்தால் ஏற்றிருப்பீர்களா? நடந்ததே. உங்களது வாழ்வை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்வாக எண்ணுங்கள், கேளுங்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியில் உங்களது பேச்சு செயல் இருக்கட்டும். மகா பெரிய கற்பனை உங்களுக்கு வேண்டும். உங்கள் தகுதியை வைத்து கற்பனை பண்ணாதீர்கள். கர்த்தரின் அன்பை வைத்து பண்ணுங்கள். கற்பனையே என்றாயிற்று. இதில் கஞ்சத்தனம் என்னத்திற்கு? டாக்டர் சொல்லிவிட்டால் இந்த நோய் குணமாக வாய்ப்பில்லை. அவர் என்ன கர்த்தரா? விடுதலையை கேளுங்கள். நோயிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை. கேளுங்கள், சிந்தியுங்கள். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஒரு நாள் உடைய அன்பு தகப்பு உங்களை கேட்க மாட்டார். அந்த உயர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்த ஆயத்தமாவார். அதாவது தைரியமாக இருத்தல், தன்னுடைய பாதையில், கர்த்தருடைய பாதையில் நடத்தல், தன்னையே சார்ந்திருத்தல். அதற்குத்தான் உங்களை நேராக கொண்டு வர அவர் காத்திருக்கிறார், முயற்சி செய்கிறார். ஒத்துழையுங்கள். ஒரு 40 வருடத்திற்கு மேல் என்னை பற்றி இப்படி சொல்லியிருந்தால், கிறிஸ்துவல் ஆவாய், ஆண்டவர் ஊழியம் செய்வாய் என்று சொல்லியிருந்தால், யாராவது என்னை பார்த்து சொல்லியிருந்தால் நான் மௌனமாக சிரித்து கொண்டு நகர்ந்திருப்பேன். நேற்று வரை நல்லா தானே இருந்தாங்க, இவங்களுக்கு என்ன ஆயிற்று என்று. எல்லளவும் நம்ப முடியாது. நடந்ததே. இதையெல்லாம் உங்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். உங்களது எல்லையை, வாழ்வின் கூறுகளை விசாலமாக்குங்கள், கயிறுகளை நீளமாக்குங்கள். அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைக்கிறான்.
உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளான உனக்கு தெரிவிக்கிறேன். என்ன தெரிவிக்கிறேன்? இப்படி ரகசியம் நான் சொல்லுவார், தெரிவித்து அதன்படி நடத்துவார். ஏசாயா 48:6. தெரிவிக்கிறவர் வார்த்தையோடு நிறுத்தி கொள்ள மாட்டார். அந்த வாக்கு உங்களது வாழ்வை நிறைவேறும் வரை ஓய மாட்டார். முறுமுறுக்கிறவர்களுக்கு, பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு, அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு, நம்பிக்கையில் உறுதியில்லாது இருப்பவர்களுக்கு, தன்னை தேடாமல் வெறுமனே கற்பனை பண்ணி கொண்டு இருப்பவர்களுக்கு, சோம்பேறிகளுக்கு கர்த்தர் செய்வதே இல்லை. துணிச்சலாக கேளுங்கள், வைராக்கியத்தோடு அவரை தேடுங்கள். யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்று சொன்னாரே. வேதத்தில் துணிச்சலான விசுவாசம் கொண்டவர்களை, கேட்டவர்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் யாவரும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அதற்காக நாம் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் என்பதல்ல. உங்களது சின்ன சின்ன குறைகள் நீங்கள் ஊதி பெரிதுபடுத்தி கொண்டு கர்த்தரை விட்டு தள்ளி நின்று பாவம் போல கேட்காதீர்கள். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். விவரித்து சொல்லியும் நம்பாதவைகள், விவரித்து சொல்லி நம்பாதவர்கள் நம்பாதவே போய்விட்டார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். எலிசா சொல்கிறார், 24 மணி நேரம், நாளைய தினம் இந்த நேரத்தில் ஒரு கலச வார்கோதுமை 1 சேக்கலுக்கு வார்கோதை மாவு 1 சேக்கலுக்கும் 2 வார்கோதுமை கலசம் 1 சேக்கலுக்கு விற்கும் என்று சொன்னார். அவ்வளவு பஞ்சம் அங்கே. கழுதையின் தலையை 80 காசுக்கு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம். அதுக்கு அரசனுடைய பிரதானி, இதெல்லாம் நடக்குமா? அது வானத்தையும் திறந்து விட்டா கூட நடக்காதுன்னா. எலிசா என்ன சொன்னார்? நடக்கும், நீ பார்ப்ப, நீ சாப்பிட மாட்டேன்னு. நடந்ததே, வாசிச்சு பாருங்கள். விவரித்து சொல்லியும் நம்பவில்லை. அப்படித்தான் வாக்கை கொடுத்தும் விவரித்து சொல்லியும் தினமும் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை புல்பெற்றிருந்து உங்களுக்கு வார்த்தை வந்தும் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஆதியாகமம் 6:22-8-17 வாசியுங்கள். நோவாவை சொன்னார், மழை வரும், அழிக்க போகிறேன், கப்பலை கட்டு, பேழையை கட்டு என்றார். போகிறவங்க வர்றவங்களாம் சிரிச்சுக்கிட்டே போனாங்க. என்ன நடந்தது? சிரிச்சவங்களாம் தண்ணியில் போனாங்க. விவரித்து சொல்லப்பட்டது, நம்பவில்லை, அழிந்தார்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பேதுருவை பாருங்கள், துணிச்சலாக, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். மத்தேயு 14:28. இந்த துணிச்சல் வேண்டுங்க. கர்த்தர் மீது வைராக்கியமும் அன்பும் துணிச்சலான விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் கீழே போவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் உயர்ந்தே தீர்வீர்கள். விவரித்து சொல்லியும் நம்பாதவர்கள் அடையவில்லை, நம்பினவர்கள் அடைந்தார்கள் உச்சநிலை. இன்று முதல் உங்களை சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாம் கர்த்தரின் வல்லமையை சார்ந்திருக்கட்டும். பலவீனங்கள், நோய்கள், கடன், ஒழுங்கின்மை இருந்தால், இன்னும் ஏதாவது உங்கள் வீட்டில் எல்லைகள் இருந்தால், சண்டை சச்சரவுகள் இருந்தால், சமாதானம் இல்லாமல் இருந்தால், எல்லாம் ஒன்று சேர்த்து கர்த்தரிடம் விந்தாருங்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துவதை தாருங்கள். நான் இந்த பூமியில் வாழ்வேன், பரலோக வாழ்க்கை நான் பூமியில் வாழ்வேன், எனக்கு கொடுங்கள் என்று கேளுங்கள். நம்புங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த மகிழ்ச்சி எப்படி வரும்? நீங்கள் நம்புவதை பொறுத்து தான் வரும். அப்படியே நடக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எனக்கு என்று, என் குடும்பத்திற்கென்று நீங்கள் ஆயத்த பண்ண வைத்திருக்கிறவர்களை என் நாட்களில் வாய்க்க செய்யும், சீக்கிரத்தில் வாய்க்க செய்யும். இந்த பூலோகத்திலே பரலோக வாழ்வை வாழ விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தேவ வாக்கின்படியே வாழ்வேன். இதுவே என் தியானம். ஆமேன். ஹல்லேலூயா.